வச்சுக்கிறீங்க அந்த ஸ்டோனை? நானும் தேர்ந்துக்கிறேன் இதில். ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃபெக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஈவில் நான் இந்த கேம் தாங்க சேர்ந்து ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த கேமோடைய 3 எஸ்கேப் ப்ளே பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கறனாலும் நம்ம சேனல் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னா, லாஸ்ட் ஃபைனல் எண்டிங் எஸ்கேப் தாங்க சேர்ந்து பண்ண போகிறோம். இந்த எஸ்கேப் எப்படி பண்ணுறதுன்னா, என்ன சொல்கிறது இப்போ நான். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த லாஸ்ட் ஃபைனல் எண்டிங் எஸ்கேப் எப்படி பண்ணணும்னா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகே கைஸ், இப்போ அந்த பெரிய ப்ராசஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுனா, இப்போ வந்து இங்கே ஒரு டோர் இருக்கும். இது ஓப்பன், இந்த ஒரு இது மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டோர் அன்லாக் ஆகும். என்னடா அது ரூம்னு கேட்பீங்க. இருங்க, பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தால் தான் சொல்ல முடியும். இப்படியே கீழே போனீங்கன்னா ஒரு இடம் வரும். என்னடா இடம்னு இது கேட்பீங்க. இப்போ இந்த இடத்துல தான் இது என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. யார் மூஞ்சிடா இதுன்னு கேட்பீங்க. ஈவில் நன் மூஞ்சா கேட்பீங்க. இது ஈவில் நன் மூஞ்செல்லாம் கிடையாது. இப்போ வந்து அந்த ஃபைனல் எஸ்கேப் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாஸ்க் மாதிரி தேவைப்படும். அந்த மாஸ்க் வந்து 6 பீஸாக உடஞ்சி கிடக்கும். அந்த உடஞ்சி போன பீஸை கண்டுபிடிச்சாதான் நம்மளால் இந்த எஸ்கேப் பண்ண முடியும். அது ஈவில் நான் எங்கெங்கே ஒழிச்சு வச்சிருப்பான்னு தெரியாது. அதனால எல்லா மாஸ்க்கும் கண்டுபிடிச்சா வீடியோ லென்த்தாக போகும். அதனால தான் பார்ட் பை பார்ட்டாக இது பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து 2 மாஸ்க் பீஸ் தான் கைஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஓகே, வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே கைஸ், வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே ஒன்று இருக்கும். இது எடுத்திங்கன்னா இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து எந்தெந்த மாஸ்க் பீஸ் இருக்குதுன்னு வந்து கண்டுபிடிக்க இது ஹெல்ப் பண்ண போகிறது. அதுக்கு முன்னாடி ஈவன் நான் மேலே வராலான்னு பார்க்குறோம். அதான் லாக் பண்ணியாச்சு, எங்கே வருவா. சரி ஓகே, இப்போ இங்கே நின்றா இந்த இது வந்து இங்கே வைக்கணும். இப்போ என்ன டாஸ்க் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. சரி ஓகே, பொறுமையாக பார்ப்போம். என்ன டாஸ்க் இது? அதாவது டாஸ்க் பை டாஸ்க்காக தான் கைஸ் நம்மளுக்கு வந்து மாஸ்க் பீஸ் கிடைக்கும். சரி ஓகே, என்ன டாஸ்க் இது? ஆஹா, இதா? சரி, த மிஸ்ட்ரி ஆஃப் ஏதோ ஒன்று போட்டுருக்குது. சரி ஓகே கைஸ், ஆரம்பமே சுடுகாடாக குழுறானுங்க. சரி மேலே போவோம். நம்மளுக்கு என்ன வந்துச்சு? ஆஹா, இப்போ இந்த சவுண்டு வர ஈவில் நான் வருவாளே. சரி ஓகே, நம்ம எப்படியோ வச்சுட்டு போயிடுவோம். வர டைம் தாங்க நம்மளை. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த வெளியில் பூந்து, ஆஹா இப்போ கன்ஃபார்ம் இங்கே தான் வருவா. சரி ஓகே, நம்ம அப்படியே இப்படி பூந்து போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வேறு கரண்ட் வர கொடுக்கணும் கைஸ், அதை வேறு யோசிக்கலை. சரி ஓகே, இப்போ நம்ம போயிட்டு கரண்ட்டு கொடுப்போம். அவள் வர்றதுக்குள்ளே மேலேருந்து வந்துட போகிறக்கா. ஐயோ, மேலெலாம் இல்லை கைஸ், கீழே தான் இருப்பா. ஏன்னா சவுண்டு நிறையா போட்டேன். இப்போ தான் மேலே வருவா. இப்போ இந்த கீ வேறு போட்டால் இதுக்கு வேறு மேலே வருவா கைஸ், அதான் பார்க்குறேன். சரி இருங்க, கேபிள் கச்சிச்சு. ஐயோ, ஃபஸ்ட்டு போய் வேகமாக அந்த கேபிளை போய் செட் பண்ணுறோம். அப்பா ஒரு வழியாக செட் பண்ணியாச்சு. இப்போ சவுண்டு போடுவோம். இப்போ சவுண்டு போட்டால் டக்குன்னு அந்த கீ எடுத்து நம்ம கீழே குச்சிடணும். இல்லைனா வந்து ஐயோ அக்கா, நீ எப்போக்கா ஃபாஸ்ட்டாகிறியக்கா. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம போய் இந்த கதவு ஓப்பன் பண்ணுறோம். ஜஸ்ட்டு மிஸ்டு கைஸ். இப்போ சவுண்டுக்கு கன்ஃபார்ம் இங்கே வருவா. நம்ம இப்படி வந்தால் நம்ம இப்படி போய்டுவோம். வாக்கா நாக்கா நீ. சரி ஓகே. ஐயோ, நம்மளுக்கு வேறு கை வேறு தடுமாது கைஸ். அப்போ தான் வரா. சரி ஓகே, அவளை பார்க்கறத விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு புது வழி அன்லாக் ஆகிருக்கும் கைஸ். இருங்க, நான் போய் காட்டுறேன். இப்போ அந்த புது வழி எங்கே இருக்குன்னா, எங்கே இருக்கு? ஐயோ அக்கா, நான் போன இதுவிலே முச்சு வச்சுருக்கணும் முதல்கிட்ட. இந்த வாட்டி ஐயோ வேறு ஏன் கைஸ் வேறு பின்னாடியே தோத்தினுங்கிறா. சரி ஓகே. ஐயோ, மூடா கதுவா வந்துட போகிறாடா. இங்கே சவுண்டு போட்டு போயிடும். இப்போ இப்படி வந்து கூட அடிப்பா கைஸோ. சரி ஓகே, அப்படி சுற்றின்னு வந்துட்டேன். இந்த இதுவில் எதனா ஒரு பெல்லுகில் மாட்டி வச்சுக்கிறாளான்னு தெரில கைஸ். கரெக்டாக இந்த ரூம் ஓப்பன் பண்ணுறா, கரெக்டாக வந்துடுறா. சரி ஓகே, இப்போ நம்ம இங்கே போனோன்னா யாரும் வரல. இப்படி போனோன்னா என்னடா இது ஒரு இடம் அன்லாக் ஆகிருக்கும்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மாஸ்க் பீஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து இந்த டோருக்குள்ளே தான் இருக்குது. இந்த டோருக்கு
இதுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து சேஃப் கீ இல்லை. இங்கே ஒரு 3 இது இருக்கும், ஸ்டோன் இருக்கும். அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து அக்கா கொஞ்ச நேரம் பேச விடாங்க்கா. இப்போ தான்க்கா உள்ள நுழைஞ்சேன். நீ அதுக்குள்ளே வந்து இது மாதிரிலாம் பண்ணியிருந்தா நான் எப்படிக்கா கண்டுபிடிச்சி இது பண்ணுறது? நீ வேறு அந்த 6 மாஸ்க் பீஸும் சொன்னால் கூட நான் அப்படியே கம்முன்னு எடுத்துருவேன். நீ தான் சொல்லக்கூட மாட்டேங்கிறிய. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஷவல் வேணும். ஷவல் இருந்தால் தான் நம்மளால் இது பண்ண முடியும். அந்த ஷவல் வந்து எங்கே இருக்குன்னா இது உள்ள தானே பார்த்தேன். குத்துற மாட்டிங்களே. சரி ஓகே கைஸ், அந்த ஷவல் வந்து எங்கே இருக்குன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கும்? போன இதுவில் இங்கே வந்து பார்த்தேன். தோகுது ஷவல். எப்பா தோகுதே. சரி ஓகே கைஸ், ஷவல் எடுத்துவோம். இப்போ இந்த ஷவல் எடுத்துன்னு போய் நம்ம ஒரு இதுவாக திறக்கணும். அதுக்கு முன்னாடி ஈவல் நான் வேறு இங்கே வருவாளா இல்லையான்னு தெரியல. அது வேறு ஒரு பக்கம் பார்க்கணும். நன்னக்கா இங்கே வரியாக்கா? ஐயோ கைஸ், அவர் பக்குன்னு இது இங்கே வந்தால் இங்கே வந்துடுவாளான்னு நினைக்கிறேன். சவுண்டு போட்டு இங்கே சப்போஸ் இங்கே வந்துட்டான்னு என்ன பண்ணுறது? இப்போதான்க்கா நீ நல்லா குட் கேலாக இப்போ மேலே போக்கா. நான் பாட்டு என் வேலையை பார்க்குறேன், நீ பாட்டுன்னு உன் வேலையை பாரு, சரியா? ஓகே கேஸ், ஏதோ சமாதானம் பற்றி மேலே அமுச்சு விட்டாச்சு. இப்போ சவுண்டு கன்ஃபார்ம் வருவான்னு நினைக்கிறேன். கதவுலாம் சாத்தி வச்சுப்போம். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து சன் ஸ்டோன் ஏதோ ஒன்று வேணும். சரி ஓகே, இப்போ வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு இதுவாக நம்ம வந்து தேடி பார்க்கணும். அதாவது இப்போ தோண்டி பார்க்கணும். இதெல்லாம் தோன்றதாடா என் வேலை. ஐயோ, ஒரே இதுவில் 2 பேரை போட்டு இது பண்ணி வச்சுக்கிறாளே. சரி ஓகே கைஸ். ஐயோ பக்குன்னு கைஸ், வேறு எங்கே வந்துருவானோன்னு இதில். டேய் என்னடா ஒரு நாயம் வேணாமா கைஸ்? இவ யார் கைஸ் இவ? ஐயோ அக்கா ஒன்று விட்டுருக்கா. என்னக்கா நீ இப்படி டேஞ்சரான ஆளாக இருப்பேன் நான் தெரியலக்கா. ஒரு இதுக்குள்ள ஐயோ ஒரு சமாதியில் 4 பேரை போச்சு. சரி நாயமா இது உனக்கு? சரி வாக்கா கோவப்படாதக்கா, வாக்கா. எதுவாக இருந்தாலும் இந்த ஷவல் மட்டும் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன். சரி ஓகே கைஸ், டென்ஷனாக வருவா. நம்ம அப்படியே மேலே போயிட்டு குரோபர் நம்மளுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். இல்லை தேவைப்படாது. வாங்கக்கா. ஏங்க்கா இது மாதிரி பண்ணுறேன்? நான் வேறு டக்குன்னு முடிக்கணுங்க்கா. நல்ல வேலை கதவு சாத்தினேன். அதெல்லாம் வச்சுக்கோங்களேன் வந்து அடிச்சிருப்பா. ஓகே, இதில் இப்போ நம்ம வந்து ஸ்டோனை தேரலாம். இதில் யாரையும் பொறிச்சு வச்சுக்கிறாளே. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம அதை பற்றி பேச வேணாம். எங்கடா வச்சுக்கிறீங்க அந்த ஸ்டோனை? நானும் தேர்னுக்கிறேன். இதில் ஐயோ அக்கா நீ எப்போக்கா வந்த? அக்கா இருக்கா, நான் வந்துட்டு கொஞ்சம் பேசி தீர்த்துக்கணுங்க்கா. அக்கா எல்லாருமே ஒரு இதுவில் ஒன்று தான் புதைப்பாங்க. நீ மட்டும் ஏன்க்கா 2 இதுவில் போட்டு இது பண்ணி வச்சுக்கிற? சரி சாரி கைஸ், 4 போட்டு புதைச்சி வச்சுக்கிறியே, இது நியாயமா? அவங்களுக்கு உடம்பு வலிக்காது? ஐயோ கைஸ், என்னை விட்ற மாதிரியே தெரில கைஸ். இதில் எதனா சாவடி இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். கிராணியில் ஊசி அது மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுருந்தா 2 நிமிஷம் பாட்டுன்னு தூங்கின்னு இருப்பான். நம்ம பாட்டுன்னு போய் பொருளை தேடுவோம். இவனானா விட்டாமல் தொத்தின்னுக்கிறான் நம்மளை. சரி ஓகே கைஸ், இப்போ நம்மளால் இப்போ மேலே மறுபடியும் போய் அவ்வளோ சவுண்டு போட்டு வர வைக்கணும். இப்போ அதுவும் கிடைக்கவே மாட்டேங்குது கைஸ். இப்போ சவுண்டு கன்ஃபார்ம் இங்கே வருவா. வந்திருப்பான்னு நினைக்கிறோம். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. நல்ல வேலை அவன் மண்டை மேலே விழுந்துருந்தா சோழி முடிஞ்சிருக்கும் நம்ம கதை. தெரிஞ்சு கதவு மூடுறதுனால தான் சவுண்டு கேட்டு வரான்னு நினைக்கிறேன் கைஸ். சரி நான் ஒன்று மூடுவோம். எனக்கு இப்போதைக்கு இந்த ஜென்மத்தில் சன்ஸ்டோன் கிடைக்காது போலக்குது. நானும் இது என்னது எர்த்து ஸ்டோனு, சாரி சன்ஸ்டோன் இருந்தேன். சரி ஓகே, வெற்றிகரமாக ஒரு ஸ்டோனை இது பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன இதுனா, இப்போ வந்து இன்னொரு ஸ்டோன் எங்கே கிடைக்கும்னா நம்மளுக்கு ஈவில் நன் ரூமில் கிடைக்குமானா நீங்கள் கேட்பீங்க. ஈவில் நன் ரூமில் கிடைக்காது அப்படின்னு நான் சொல்ல வந்தேன்க்கா. உங்களை போய் நான் என்ன தப்பாக சொல்லுவேண்ணா? உங்கள் ரூமை பற்றி என்ன தப்பாக சொல்லுவேண்ணா? சரி ஓகே, நம்ம அப்படியே இப்படி போயிட்டு இப்படி எகிரிக்கிறோம்.
சரி வாயில் வர என்னென்ன இது வரும்னு தெரில, ஒழுங்காகவே வரமாட்டேங்குது ஈவில் நான் பார்த்தாலே. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து இங்கே ஒரு பேர் இருக்கும், சிஸ்டர் எண்டா ஏதோ ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை இது பண்ணி இங்கே ஒரு பசில் இருக்கும். அந்த சிஸ்டர் எண்டாவை போய் நான் போய் இது பண்ணணும். இப்போ வேறு எங்கே இருப்பான்னு கூட தெரியலையே. அக்கா ஐயோ நீங்கள் தான்க்கா வருவோம், நீங்கள் நல்லா தெரியுங்க்கா, அதனால தான் இங்கேருந்து வெயிட் பண்ணியிருந்தேன். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து சிஸ்டர் எண்டாவுடைய சமாதியை போய் இப்போ நம்ம போய் பார்க்கணும். சரி அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கதவை போய் இது பண்ணணும். இப்போ வந்தாச்சா? இப்போ சிஸ்டர் எண்டா பேர் எங்கே இருக்குது? இதில் இல்லை. சிஸ்டர் ஐயோ சிஸ்டர் எங்கடா? சிஸ்டர் எண்டா இவங்க தான் சிஸ்டர் எண்டாவா? சிஸ்டர் எண்டா எங்கே? இப்போ நம்ம மறுபடியும் தோண்டி பார்க்கணும் போல இருக்குது சிஸ்டர் எண்டா எங்கன்னு. இந்த ஈவில் நான் வேற என்ன விட மாட்டேங்கிறா, இவங்க வேற சிஸ்டர் எண்டா விட்டாதான் நான் போய் இது பண்ணணும் பொழுது. சரி ஓகே கைஸ், இப்போ இருக்கிற எல்லா இதுவும் நான் தோண்டி பார்த்துறேன். சிஸ்டர் எண்டா, நீங்கள் தான் சிஸ்டர் எண்டாவா? இதுதான் நம்மளுக்கு பஸ்ஸில். இப்போ இந்த பஸ்ஸில் தான் நம்ம பார்த்துக்கணும். அதுடா ஓ, நடுவில் ஐ, இது ஒரு சிம்பிள், அப்புறம் இ. இப்போ இதுதான் கைஸ் பஸ்ஸில். இப்போ நம்மளுடைய பஸ்ஸில் வந்து என்ன அது மறுபடியும் பார்த்துக்கலாம். இது வேறு மறக்கிற மாதிரி தான் எல்லோரும் குத்துக்கிறானுங்க. போன வீடியோவில் வந்து முதல்ல பஸ்ஸில் இதே மாதிரி தான் குத்துக்கிறானுங்க, இதுலையும் இதே மாதிரி தான் குத்துக்கிறானுங்க. ஓகே கைஸ், இப்போ பஸ்ஸில் பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம போய் அந்த கிளாஸ் ரூமில் போட்டு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ ஈவில் நான் வேறு கன்ஃபார்ம் இங்கே வருவா, வந்துட்டா தான் நினைக்கிறேன். வந்துட்டா பாருங்க. அதெல்லாம் எங்கள் அக்காவுக்கு காதெலாம் நல்லா கேட்கும். அக்கா இங்கே வாக்கா, வந்துட்டா நான் பேசி தீர்த்துக்கிறேங்க்கா, நீ நச்சாலும் பரவாயில்லக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ யாருமே நம்பக்கூடாது. சரி ஓகேக்கா, நான் பட்டன் போயிடுறேன். போன வீடியோவிலே நான் சொன்னேன், நான் மரியாதை கொடுத்து அக்கா அக்கான்னு சொல்லினுங்கிறேன், நீ என்னை அடிக்க வர பார்த்தியா? நான்லாம் கிளவின்னு தான் கூப்பிடணும். சரி கொட்டை கிளவியோடு உன்னை ஈக்குவல் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஆனால் நீ தான் ரொம்ப மோசமாகிற. காயின் வேறு மினுக்குது, நான் வந்து அப்புறமா எடுத்துக்கிறேன். சரி ஓகே கைஸ், இப்போ நான் போய் பசல் மறக்கிற மாதிரி இது டக்குன்னு போட்டுருவோம். எங்கடா இருக்குது? கதவு சாத்தி வச்சுப்போம். அதுக்குள்ளே வந்து அச்சாலும் அடிப்பா கைஸ். பசல் இதில் இது போட்டாச்சு. அப்புறம் ஐயோ அக்கா விட்ருக்காண்ணே, என்னக்கா நீ போடுற டைமில் வந்து இது பண்ணுற? ஐயோ ஜஸ்ட் மிஸ்ட்டு பார்த்தங்க கைஸ், இல்லைண்ணா டம்முன்னு வந்து வச்சிருப்பா. அக்கா இங்கே இருக்கிறேங்க்கா. அக்கா அங்கே போய் என்ன கைஸ் பண்ணுறாக்கா? பாட்டு பண்ணிக்கிறியாக்கா? சூப்பர் சிங்கரில் போக்கா. ஐயோ குனிஞ்சு வர்றது பார்த்தாலே எனக்கு பயமாகுது கைஸ். வந்தால் மூக்கில் அடி வாங்கட்டும். இதெல்லாம் திறந்து வச்சுப்போம், அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆவாவ. சரி வாக்கா, சவுண்டு விடாதக்கா. இப்போ நம்ம போய் பசில் போட்டாச்சு கைஸ். அதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுக்கு அதில் வந்து சன்ஸ்டோன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது? சன்ஸ்டோன் கிடச்சிச்சு. இப்போ வந்து அவள் சுற்றிட்டு வருவா, நம்ம அப்படியே இதில் போயிடுவோம். இப்போ இப்படி கூட வந்தாலும் வருவான்னு நினைக்கிறேன். இல்லை வரல நல்ல வேலை, நம்ம அப்படியே இப்படி குச்சி போயிடுவோம். காரணம்னாக்கா இங்கே வந்துட்டேங்க்கா நான். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு 2 ஸ்டோன் கிடச்சிச்சு. கடைசி ஸ்டோன் எங்கே இருக்குன்னா சொல்கிறேன் இருங்க, சொல்லி தான் ஆகணும். சரி ஓகே, இப்போ வந்து 2 ஸ்டோன் நம்மளுக்கு வந்து பொத்தியாச்சு. இப்போ வந்து 3வது ஸ்டோன் எங்கே இருக்குன்னா 3 ஸ்டோனு. இங்கே வந்து ஒரு நம்பர் இருக்கா, 11:30. இது வந்து ஒரு டைம் மாதிரி. இப்போ அது வந்து ஒரு கிளாக்கில் போய் நம்ம செட் பண்ணணும். 11:30. எனக்கு வேறு டைமே ஃபோனில் பார்த்து தான் இது பண்ணுவேன், கிளாக்கில் பார்க்கவே மாட்டேன். இதில் வேறு டைம் அதில் வேறு பொறுத்து வர சொல்லுவாங்க. சரி ஓகே, பண்ணி தான் ஆகணும். ஸ்டோன் வேணும்னா அதில் வேறு எங்கெங்கெல்லாம் நான் போய் தேட வேண்டியதாகுது. சரிக்கா வாக்கா, மற்ற நேரத்துலலாம் ஒரு சவுண்டு போடுறான், வரவே மாட்டேங்கிற பார்த்தியா? காசு இது அவுட் ஆயிடுச்சா அவளுக்கு? ஐயோ போகவே வேணாம், ஏன்னா போனாலே இப்போ போய் பார்ப்போமே என்னதான் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாமே. இன்னுமா வராவ? இவ்வளோ இம்மாலெல்லாம் கிடையாது.
மணால் சவுண்டு போடுக்கு அப்பா இன்னும் வரல. சரி ஓகே கைஸ், அவன் தான் இப்படி வர வைப்போம். மணால் வந்துருப்பாளே. ஏதோ தப்பு நடக்குது கைஸ். சரி ஓகே, இப்படி போய் இப்போ இங்கே ஒரு டைம் கிளாக் இருக்குதுல்ல, இந்த கிளாக்கில் தான் இப்போ நம்ம இது பண்ணோம். இப்போ வேறு இது வேறு பார்த்துக்கினே நான் வர போடணும் கைஸ். இப்போ ரியூவில் நான் இப்படி வந்தால் கூட 11:30. இப்போ எப்போதான் நான் போகிறது? 11 எங்கடா ஆகுது? ஐயோ, இப்போ சின்ன முள் மாற்றணும்னு நினைக்கிறேன். 11 எங்கடா ஆகுது? 11 எனக்கு வேறு பக்குன்னு இருக்குது கைஸ். எங்கே வந்து அச்சுருவாளோன்னு. இதில் கூட பூந்து வருவா வேறு. பூந்து வராளா? இல்லை 11 இல்லை 10. இதான் 11. கச்சிச்சு, சூப்பர். இப்போ வந்து மூன் ஸ்டோன் நம்ம வெற்றிகரமாக எடுத்தாச்சு கைஸ். இப்போ வந்து ஈவல் நான் எங்கே இருப்பானா? எங்கேக்கா போகிற நீ? இப்படி போகல. சரி ஓகே, நீ இப்படி வா, நான் இப்படி போயிடுறேன். ஸோ ஓகே கைஸ், வெற்றிகரமாக முதல் மாஸ்க் பீஸை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரி ஓகே, இப்படி அப்படியே கதவு மூட்டு நம்ம அப்படியே மூன் ஸ்டோனை போய் பொத்திட்டா மாஸ்க்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு முழு மாஸ்க் இல்லை, அது ஏதோ 1/4 மாஸ்க்கோ 3/4 மாஸ்க்கோ ஏதோ கிடைக்கும். சரி ஓகே, இந்த இது கீயை ஓப்பன் பண்ணால் மொதல் மாஸ்க் பீஸ் வெற்றிகரமாக கண்டுபிடிச்சாச்சு கைஸ். இப்போ இது மாதிரி நம்ம இன்னும் 5 மாஸ்க் பீஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதை போய் நம்ம வைக்கணும். சரி ஓகே, ஏதோ ஒன்று நம்ம வெற்றிகரமாக முதல் மாஸ்க் பீஸை வந்து கண்டுபிடிச்சாச்சு. அது மூடா போடுறா. ஓகே கைஸ், வெற்றிகரமாக ஒரே மாஸ்க்கை வந்து ஃபஸ்ட்டு மாஸ்க் பீஸ் வந்து நடா வளரண்டாடி. ஃபஸ்ட்டு மாஸ்க் பீஸை வந்து கண்டுபிடிச்சாச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து இப்போ வந்து இது என்ன ஆகும்னா, மேலே போய் ஒழிஞ்சிக்கும். மறுபடியும் போய் இதை போய் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த கிரில்லை வந்து நம்ம வந்து போய் கண்டுபிடிக்கணும். சரி ஓகே, இப்போ 2வது மாஸ்க் பீஸை கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அந்த கிரில்லை வந்து நம்ம போய் இப்போ மேலே ஃபுல்லாக தேடணும். இப்போ அது வேறு ஒரு சோதனை. கார் வர சவுண்ட் வர கேட்குது. ஈவன் நன்னும் வேறு வரட்டா. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்டேக் அக்கோ. ஐயோ, என்னக்கா நீ இம்மா பக்கத்தில் வந்து நான் பார்த்ததே இல்லைக்காக்கா, பயமாகுதுக்கா. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்டேக் கைஸ். ஐயோ, போனா அடி வாங்கியிருப்பேன். ஓரா அந்த கிரில்லு மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கடா. எப்பா, இவகிட்டேருந்து வர்றதுக்குள்ளே போதும் ஆகிடும் போல இருக்குது கைஸ். சரி ஓகே. ஐயோ என்ன மூட்டு கதவும் சாப்பிட்றேன் பாருங்க. இப்போ அந்த கிரில்லை இங்கே தான் எங்கன்னா கிடக்கும். நான் அது வேறு தேடணும். இதில் இருக்கா? இதுலேயும் இல்லை. இங்கே தான் சவுண்டு கேட்குது கைஸ். கிரில் இங்கே தான் இருக்குது. தோக்குது. இது எப்பயுமே கிச்சனில் தான் வரும்னு கேட்டிங்கன்னா கிச்சன்லலாம் இருக்காது. ஆஹா, அப்படியே பாருங்க, பொறுமையாக கீழே போகும், வேகமாலாம் போகாது. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணோம். இப்போ ஈவன் அக்கா வேறு மேலே வர வச்சிட்டா. அக்கா வட்டாக்கா, நீ மேலே போய் கண்டுபிடிச்சிட்டு கீழே வரதுக்குள்ள நான் இன்னொரு மாஸ்க் பீஸே எடுத்துருவேன். சரி ஓகே கைஸ், இன்னொரு மாஸ்க் பீஸ் வந்து எங்கே இருக்குன்னு இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரி ஓகே, இன்னொரு மாஸ்க் பீஸை வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஈஸியானதாக கொடுங்கடா. இன்னொரு மாஸ்க் பீஸ் எங்கே போகுது? என்ன கைஸ், இது ஏதோ கப்பல் மாதிரி இது. டிவி நல்லா தான் ஓடுது. நல்லா இல்லாத டிவி வச்சுட்டாங்க போகுது. அதாங்க இது காட்டுது. என்னடா இது? ஆஹா, எக்ஸ்ப்ளோஷன் இன் த ஹைட்ஸா, ஏதோ வளர்றேன். சரி ஓகே, இப்போ வந்து ஈவில் நான் கொல்ல முடியல நம்ம வந்து வருத்தப்பட்டோம்ல கைஸ். இப்போ வந்து அதை வந்து நிறைவேற போகுது. ஆஹா, ஐயோ அந்த டோரில் வேலை மூடுறதுக்குள்ளே போயிட்டேன். சரி விடுங்க, பக்கத்தில் தான் இருக்குது. நான் வேறு நம்ம ரூம்லேயே தான் செத்துக்கிறோம். என்னடா அது காயின் போன எபிசோடில் வந்து 1000க்கு மேலே வச்சுருந்தேன். இப்போ என்னடா 500 தான் இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. ஹார்ட் மோட் ட்ரை பண்ணேன் கைஸ். அதுலையா பந்து வந்து அடிக்கிற ஹார்ட் மோடில். சரி ஓகே,
அது சொல்லவா வேணும். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் ஹார்ட் மோடு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு 2K லைக் இருந்தால் நான் ஹார்ட் மோட் ட்ரை பண்ணி போடுறேன். அதுக்கு முன்னாடி ஈவில் நான் இந்த சைடு வர வச்சுப்போம். நன்னக்கா சரிக்கா, நீ வர மாதிரியே தெரிலக்கா. அவள் வந்து ஏன் அச்சான்னு நான் இப்போ தான் கைஸ் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து லைக் போடாமல் பார்த்துன்னுக்கிறீங்க. நீங்கள் லைக் போட்டால் தான் அவள் வந்து அடிக்க மாட்டா. சரி ஓகே, அவள் வந்து அங்கே போயிருப்பா. நம்ம வந்து இப்போ வந்து இதில் தேவையான பொருளெல்லாம் நான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ அதுதான் சேலஞ்சு. இப்போ வந்து இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும், இதை வந்து அன்லாக் பண்ணலாம். இப்போ அந்த சவுண்டுக்கு கன்ஃபார்ம் வருவா. நன்னக்கா நீ சவுண்டுக்கு வருவான்னு நல்லா தெரியும்க்கா. கரெக்டாக கண்டுபிடிச்சனா. இப்போ வந்து இதில் வந்து எனக்கு வந்து ஒரு பொருள் வேறு வேணும் கைஸ். இப்போ அந்த பொருள் தான் இப்போ நான் தேடினுக்கிறேன். வாக்கா உனக்கு தான்க்கா வெயிட் பண்ணியிருந்தேன், ஒன்றும் இல்லை. கேக்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன். சரி ஓகே, நீ மேலே போ, நான் அப்படியே கீழே வந்துடுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதில் இருக்கிற 3 பொருள் வேணும் கைஸ். இப்போ அந்த 3 பொருள் எங்கே இருக்குன்னா கன்ஃபார்ம் இதில் ஒரு பொருள் இருக்கணும், இல்லைன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன். காசு இருக்குது எடுத்துப்போம். எங்கே இருக்குது காசு? இருக்குது எடுத்துப்போம். நான் பாட்டுன்னு ஆட பாவீங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இந்த 3 பொருள் இதில் ஒன்று இருக்குன்னு நான் பார்த்தேன் கைஸ், இதுலேயும் இல்லை. சரி ஓகே, நம்மளுக்கு என்ன என்றைக்கு நம்மளுக்கு தந்துக்கிறானுங்க. இப்போ இந்த கார்டு வந்து எங்கே போடணுன்னா கரெக்டாக இதில் போய் ட்ராப் பண்ணினோம். ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதில் இருக்கிற 3 பொருள் நம்மளுக்கு வேணும். அந்த 3 பொருள் எங்கே இருக்குதுன்னு இப்போ வந்து நம்ம தேடணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து டைனோமீட், அதுக்கு வந்து இங்கே ஒரு புக்கு மாதிரி இருக்கும். அது ஓப்பன் பண்ணோன்னா இங்கே போய் இது ஓப்பன் ஆகிடும். இப்போ அந்த டைனோமீட்டை வந்து நான் எங்கே தேடுறதுனா வந்து நம்மளுக்கு வேறு ஒரு புக்கு மாதிரி வேணும் கைஸ். அந்த புக்கை தான் தேடினுக்கிறேன். எங்கே இருக்குது அந்த புக்கு தான் இப்போ நான் தேடினுக்கிறேன். எங்கடா வச்சுக்கிறீங்க? சரி ஓகே கைஸ், நம்ம ரூமில் அது எப்படா இது? டேய், நானும் உன்னை 2 எபிசோடாக பார்த்துன்னுக்கிறேன். இங்கேயே உன்னை தொங்க விட்டுக்கிறாங்க. யாருன்னு சொல்லு. அந்த நன்னாக்காவா? இரு, அவளை போய் சாவடிக்கிறேன். நீ இதெல்லாம் எப்படா கட்டி விட்டீங்க? சரி ஓகே கைஸ், இப்போ வந்து சரி என்ன கூட விட்ருக்கா. இப்போ என்னக்கா தப்பு பண்ணான்? இவனை 2 எபிசோடாக நீ போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிறியே, நியாயமா? சரி ஓகே, வர்றதுக்குள்ளே நம்ம இப்படி போய் நம்ம இதுவில் போயிடுவோம். அதாவது நம்ம ரூம்கிட்ட. ஏன்னா அங்கே தான் நிறையா இதுலாம் இருக்குது. நிறையா என்ன சொல்கிறதுனே தெரில கைஸ். நான் பாட்டுன்னு ஏதோ வளரினுங்கிறேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு பொருள் இதில் இருக்குமா? டேய், வெறுப்பேத்தாதீங்கடா, ஒழுங்காக குத்துருங்கடா. எங்கடா வச்சுக்கிறீங்க? இப்போ நான் எல்லா பொருளையும் தேடணும் போல இருக்குது கைஸ். இதில் தொடப்பம் கொடுத்துக்கிறானுங்களே, ஏழை எதனா ஒன்று தாங்கலை. கார்லாம் வருது கைஸ். இப்போ நம்மளுக்கு புக்கு வேணும். சரி ஓகே, இப்போ நம்ம மேலே போய் ஐயோ வீணாக போய் செத்தேன். லாஸ்ட் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா காயின் குத்து விளையாடிக்கலாம். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு மேலே போனோம். சரி ஓகே கைஸ், இருங்க போய் இப்போ இது உள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, ஈவில் நான் பாத்ரூம்லலாம் இதெல்லாம் இருக்கும். இருங்க, நான் ஈவில் நான் ரூமை செக்கே பண்ணல. இருங்க, இதில் வெற்றிகரமாக ஒரு பொருள் கச்சிச்சு கைஸ். இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, என்னடா ரூம், ஐயோ என்னடா சவுண்டு டே. இப்போ தான் ஃப்ரீ ஃபயர் மெசேஜெல்லாம் வரணுமா? போடா, தூரம் போடா நீ. நாங்கள் ஒரு முக்கியமாக விளாண்டுக்கிறேன். இப்போ தான் மெசேஜ் வருது. ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு வெற்றிகரமாக பொம்மை கடத்தி விட்டது. இந்த பொம்மையை வேறு கரெக்டாக இது உள்ள போட்டாச்சு. இப்போ பொம்மை கண்டுபிடிச்சாச்சு கைஸ். இப்போ நம்மளுக்கு வந்து இன்னொரு பொருள் வந்து வேணும். அதுதான் புக்கு. பாத்ரூமில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இருங்க, நான் பாத்ரூம்லலாம் செக்கே பண்ணல. ஆடாடா, நான் பாத்ரூமை மறந்து ஐயோ ஜஸ்ட் புக்கு எங்கே வச்சுக்கிங்க பாரா. டேய், உங்களெல்லாம் என்னடா சொல்கிறது நான்? இவனாக்கா நீ பெரிய வித்தகாய் தாங்க்கா, என்னை விட்டுருக்கானே. டேய், கொஞ்சமாச்சு மனசாச்சு இருக்காதரா.
போய் பாத்ரூமில் வச்சுக்கிறீங்களேடா, என்னடா உங்களுக்கு? ஓகே சரி, ஏதோ ஒன்று வெற்றிகரமாக புக்கை கண்டுபிடிச்சாச்சு கைஸ். இப்போ நம்ம போய் இருக்கா இரு, இன்னும் இதெல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான். அப்புறம் வா, பின்னாடி ஆட்டோ பம் வச்சு வெடி விட்றேன். ஆஹா வந்துட்டாலே ஐயோ ஐயோ குனிஞ்சு வர அடிப்பா அதில் வர. இப்போ எனக்கு கீ தான் வேணும். சரி வாக்கா வாக்கா வாக்கா. பாத்ரூமில் போய் நான் பார்க்கவே இல்லை கைஸ். எதாச்சா சரி போய் பாத்ரூமில் இருக்கலான்னு போய் பார்க்குறேன், அங்கே கிடக்குது. இப்போ அந்த கீயும் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் அவள் சுற்றின்னு தான் வருவா, எகிரிங்கெலாம் வரமாட்டா. கீ இருக்குதா? கீயை மட்டும் குத்துருங்கடா தயவு செஞ்சு. ஆஹா அக்கா, நீ இப்படி போ, நான் அப்படி வந்துடுறேன். நீ எப்படியே சுற்றிக்கணுவா, நான் அப்படியே இப்படி போயிடுறேன். எனக்கு கீ மட்டும் குத்துட்டா ஓகே கைஸ். கீயை தான் எங்கே வச்சுக்கிறானுங்கன்னு தெரில. சரி ஓகே, இங்கே ஒரு வழி ஓப்பனாக இருக்கும். இப்போ எங்கள் வழியில் போய் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைனமைட். இங்கே தான், இதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம டைனமைட் எடுத்துக்கின்னு போயிட்டு கரெக்டாக இப்போ நம்ம போய் அங்கே ஃபிட் பண்ணணும். சரி ஓகே, இப்போ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஓடிடலாம். எலவேட்டரில் 2 வச்சாச்சு, இன்னும் நம்மளுக்கு ஒரு பொருள் தான். இப்போ அந்த ஒரு பொருளை தான் நான் இப்போ தேடணும். எங்கடா வச்சுக்கிங்க? அந்த ஒரு பொருளை மட்டும் குத்துருங்கடா. அப்பா எங்கடா இது? சூப்பர்டா, நல்ல வேலை. சரி ஓகே, நல்ல வேலை. இதெல்லாம் ஓப்பன் பண்ண இதுலேயே நான் வந்து பார்த்தேன் கைஸ். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான், இன்னும் ஒரு மணி நேரம் தேட விட்டுருப்பானுங்க இன்னொன்று. சரி ஓகே கைஸ், வெற்றிகரமாக இது பண்ணியாச்சு. வாக்கா வாக்கா, இருக்கா இருக்கா, உனக்கு இருக்கு வைக்கிறாம்பா இருக்கா ஆப்பு. இப்போ வந்து ரெடி 1 2 3 அப்படியே போடு உள்ள. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நான் ஒரு பொருள் வேணும், ஆயில் பொருள் வேணும் கைஸ். நம்மளுக்கு வந்து ஆயில் கேன் வேணும், அப்போ தான் எலவேட்டர் ஒர்க் ஆகும். சரி ஓகே, ஆயில் கேன் இல்லைனாலும் ஹெவி புக்கை வச்சு ஒர்க் பண்ண வைக்கணும்னு சொல்லிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த புக்கை வச்சு ஓட வைக்கலான்னு பார்க்குறேன். இருங்க, இந்த புக்கை வச்சு கூட நம்மளால் இது பண்ண முடியும். அச்சோ அச்சோ, வேற விடவே மாட்டா போ. ஏய் ஆயில் கன் இல்லையா, சுத்தம். அக்கா எங்கே இருக்கிறாங்க? வாக்கா 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 வாக்கா, டைம் இல்லைக்கா வாக்கா, முடிகிற ஸ்டேஜ் வந்தாச்சுக்கா வாக்கா. நீ வேற ஏன்க்கா நான் வேற உயிரை எடுத்துனுங்கிற. ஓகே கைஸ், இப்போ இந்த இது மட்டும் முடிச்சிட்டேன்னா நம்மளுக்கு வேறு இப்போ இந்த மேலே இருக்கிறது என்னடா புதுசாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்களே, இப்போ அதை தான் நம்ம வெடிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த புக்கை வந்து இதில் போட்டால் ஒர்க் ஆகல. இருங்க, 2 புக்கு இப்போ எடுத்துன்னு வரோம். ஒர்க் ஆகலன்ட்டாங்க. இருங்க, எனக்கு அப்படியே இப்போ வர வரைக்கும் பேஸ். ஐயோ கடைசியில் புட்டுக்குச்சு. சரி ஓகே கைஸ், இருந்தாலும் பரவாயில்ல, 50 கைன் குத்து விளாட்லாம், தப்பு இல்லை. நம்மளை தான் விடவே மாட்டுக்கிறாளே. எங்கே நம்ம மேலே அப்படியே இது வச்சுக்கிற மாதிரியே, சென்சார் வச்சுக்கிற மாதிரியே, எங்கே கரெக்டாக போகணுமோ அங்கெல்லாம் வந்துடலாம். சரி ஓகே கைஸ், இப்போ கரெக்டாக போய் அந்த புக்கை மட்டும் எடுத்துகிட்டு போய் செட் பண்ணுறோம். ஓகே, புக் ஏறலாம் போட்டு ஒர்க் ஆகிடுச்சு, சூப்பரு. இப்போ அது ஒர்க் ஆகிறதுக்கு 20 செகண்ட்ஸு 20 செகண்ட்ஸ் தேவைப்படும். ஏதோ ஒன்று இருக்கா கொஞ்ச நேரம். இப்போ நம்ம வேறு அந்த மேலே வேறு இது ஓப்பன் பண்ணி விடணும் கைஸ். அதுக்கு முன்னாடி நான் இவன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது. டேய் தம்பி, உன் பேர் என்ன? அது உன்னை நான் கழுகு பையான்னு கூப்பிட்றேன். ஒர்க் ஆகிடுச்சு கைஸ். சரி, எனக்கு ஒரு முக்கியமான ஆள் இருக்குது, நான் வந்து உன்னை நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பேசிக்கிறேன். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து ஈவில் நான் வேறு கூப்பிட்ணும். ஈவில் நன்னாக்கா, இந்த டைம் வாக்கா இந்தா. இப்போ நீ ஐயோ. சரி ஓகே கைஸ், இப்போ நேராக போயிட்டு அந்த பொம்மையை மட்டும் எடுத்துக்கிட்டு இவ்வளோ ஃபஸ்ட்டு சாவடிச்சிடலாம். இருங்க, ஐயோ புக்கை எடுத்துட்டேனே. ஆஹா, ஐயோ நீயே வச்சுக்கோக்காத, புக்கை வேறு எடுத்துட்டேன். ஆஹா, இப்படி வாக்கா அக்கா நன்னாக்கா, நீ பார்த்தாதான்க்கா நான் இங்கே வந்து குதிப்பேன்.
பார்த்துட்டியாக்கா, சூப்பர்க்கா. ஓகே கேஸ், இப்போ வந்து இந்த இதுவும் வந்து நம்ம வந்து அன்லாக் பண்ணிட்டோம். இப்போ வந்து பொம்மை இதுவும் நம்ம வந்து போட்டோம். இப்போ வந்தீங்கன்னா இங்கே லிவர் இருக்கும், அந்த லிவர் மட்டும் திருப்பி விட்டா இங்கே இதுவாகிடும். இப்போ இது என்ன சொல்லுவாங்க, இப்போ இந்த பலூனெல்லாம் வெடி வைக்கணும். இப்போ இந்த பலூனுக்குள்ளே தான் நம்மளுக்கு தேவையான மாஸ்க் இருக்கும். சரி ஓகே, இப்போ இது ஒளிஞ்சாதான் நம்மளால் வெடி வைக்க முடியும். சரி ஓகே, போய் ஒளிஞ்சிருவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். போடா பொம்மை. இந்த பொம்மை இது பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணுறதா இருக்குது போல இருக்குது. சரி ஓகே, வெடிக்க வச்சிரும். மாஸ்க் பீஸ் கச்சிச்சின்னு நினைக்கிறேன் கைஸ். கச்சிருக்கணும். கச்சிச்சு கைஸ், சூப்பர். இப்போ நம்மளுக்கு வந்து 2வது பீஸையும் கிடச்சாச்சு. இப்போ வந்து இந்த பொம்மையிலேருந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு மறுபடி ரீசார்ஜ் பண்ணால் தான் இந்த பொம்மையை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த பொம்மையை வச்சு ஈவில் நம்ம கொண்டுறோம் கைஸ். கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பண்ணுறோம் அதை. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாஸ்க் பீஸை போய் நம்ம வைக்கணும். நானும் பார்க்குறேன், ஆளே காணும் கைஸ், எங்கே தான் போயிருக்கான்னு தெரில. சரி ஓகே கைஸ், இப்போ வெற்றிகரமாக நம்ம இந்த மாஸ்கையும் நம்ம போய் செட் பண்ண போகிறோம். சரி, செட் பண்ணுறோம். சரி ஓகே கைஸ், 2வது இதுவும் நம்ம முடிச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லையும் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.